நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறியது. இன்றைக்கு புத்தி பலமாக உள்ளவர்கள், அதாவது புத்தி ரேகை பலமாக உள்ளவர்கள் வாழ்வில் எவ்வாறெல்லாம் பணம் சம்பாதிப்பார்கள், வாழ்வில் எப்படி உயர்வார்கள், எப்படி புத்தி ரேகை இருந்ததுன்னா எப்படி வாழ்வில் உயர்வு கிட்டும், பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பணம் வரும் வழிகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ரேகையும் ஒவ்வொரு வழியில பணத்தை கொடுக்கும். இப்போ நம்ம கிரகங்கள் மாதிரியே தான். கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அதன் வழியாக செல்வந்தர் ஆகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் இந்த கைலியும் ஒரு ரேகையும் நல்ல முறையில் இருந்ததுன்னா அதன் மூலமாக வாழ்வில் சிறப்படைய முடியும். இந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் புத்தி மனம் சிறப்பாக இருக்கும். மனசு சரியில்லை, நிறைய பேருக்கு நிறைய பணம் இருக்கும், மனநிலை சரியில்லாமல் இருப்பார்கள் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி புத்தி ரேகை சரியில்லாத போது மனம் சரியில்லாம ஆகும். இந்த மனசு சரியில்லைன்னா எவ்வளவு பணம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது சரியாக வராது. இப்ப புத்தி ரேகை பலமாக இருந்து பொருள் இல்லைனாலும் புத்தியை கொண்டு அவருடைய மனதினுடைய திட்டங்களை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. நேரத்தான சொன்னீங்க, விதியை மதியால் வெல்வது கொஞ்சம் சிரமம்தான், முடியாது, இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் முடியும் சொல்லியிருக்கேன். நல்லா அந்த காணொலியை பாருங்க. விதியை மதியால் வெல்ல முடியும். எப்படின்னா புத்தி ரேகை சிறப்பாக இருந்தால் அந்த விதியை வெல்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அதை நம்ம போர்டு வந்துடுவோம். இப்ப நம்ம செல்வம் எவ்வாறெல்லாம் வழி வரும்ங்கிற வழியில 5வது வழியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கைரேகையில் பணம் வரும் அமைப்பு எப்படி இருந்தா பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சுய முயற்சியினால், அதாவது வேற இப்ப விதி ரேகை மூலமா வரணும்னா வழியா அவர் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணத்தையும் சேர்த்து இவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. ஆனா அந்த புத்தியில் பணக்காரர் ஆகிறவங்க சுய முயற்சி, தம்முடைய சுய முயற்சியால் வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர், புத்தியால் நல்ல புத்திசாலித்தனத்தால வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவர், பெரும் பணம் வீட்டும் அமைப்பு. இப்ப அவர் பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏழையாக பிறக்கிறார். அவருடைய வாழ்வு இறக்கும் தருவாயில் அவர் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து நிறைய சேர்த்துருவார். அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் புத்தி பலமாக உள்ளவர்கள்னு அர்த்தம். புத்தி ரேகை எப்படி இருந்தா அந்த மாதிரி சொத்து வரும், சொத்து சேர்க்க முடியும்னா, இப்ப இந்த பாருங்க, இது ஆயுள் ரேகை, இது புத்தி ரேகை, இது இருதய ரேகை, சனி மேட்டுக்கு போறது விதி ரேகை, சூரிய மேட்டுக்கு அதாவது போறது சூரிய ரேகை, அதாவது மோதிர விரலுக்கு போறது சூரிய ரேகை, பாம்பு விரல் நீளமான விரலுக்கு போறது விதி ரேகை, அதான் சனி ரேகை. இப்ப குரு மேட்டுக்கு போறது குரு ரேகை. ஒவ்வொரு மேட்டினுடைய பலன்கள். இப்ப பொதுவாகவே இந்த மேடுகள்லாம் சிறப்பா இருக்கு, கை மென்மையா இருக்கு. புத்தி ரேகை இந்த ஆயுள் ரேகையை விட்டு கொஞ்சோண்டு தள்ளி இருக்கு. அழகா குரு மேட்டுக்கும் கீழ் செவ்வாய்க்கும் இடையில ஆரம்பிச்சு கரெக்டா செவ்வாய் மேட்டுல போய் முடியுது சார். இந்த மாதிரி ஒரு புத்தி ரேகை நல்ல அமைப்பு இருந்ததுன்னா வாழ்வில் மிக சிறந்த அமைப்பு. புத்தி பலமாக உள்ளது. புத்தி ரேகையை கொண்டு வாழ்வில் மிகச் சிறந்தவராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப புத்தி பலத்தால் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. புத்தியால் வாழ்வில் எவ்வாறெல்லாம் முன்னுக்கு வர முடியும், பணம் நிறைய சம்பாதிக்க முடியும், பெரும் பணக்காரர் ஆக முடியும், பணம் வரும் வழிகளில் நம்ம புத்தி ரேகையை பத்தி பார்க்கலாம். புத்தி ரேகை மூலமா எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத, எப்படி இருந்தா இந்த மாதிரி பணம் வருங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப புத்தி ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார், மிக சிறந்த அமைப்பு. இந்த புத்தி ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. இப்படியும் போலாம், ஒரு சில நேரம் பாருங்க, இப்படி இருந்து இப்படி போகும். இப்படி போச்சுன்னு வச்சுங்க, மிக சிறந்த அமைப்பு, சிறந்த புத்திசாலியாக இருப்பார்கள், வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு அதிகாரமான வேலை ஏதாவது ஒண்ணுதான் சார் இருக்கும். புத்தி ரேகை குரு ஏதாவது ஒரு மேட்டுக்கு தான் போகும், ஒரு சில பேருக்கு எல்லா மேட்டுக்கு போகும். அப்ப அது சிறந்த பலனை கொடுக்கும். ஆனா இந்த புத்தி ரேகையிலிருந்து குரு மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அதிகாரமான ஒரு பதவி, அதுக்கு முயற்சி செஞ்சு
வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு புத்தியால் அவருடைய புத்திசாலித்தனத்தால் நல்ல படித்து நல்ல அறிவாற்றலாக நல்ல ஒரு இளமையிலிருந்து அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்காந்துருவார். இந்த குருமேடு அதிகாரமான பதவி. இப்ப இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு, கையும் மென்மையா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, மேடுகள் ஒரு சில மேடுகள் நல்லா இருக்கு, கை நல்லா சிறப்பா இருக்கு, பெருவிரல் நல்லா இருக்கு. இந்த புத்தி ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகுது சார். அப்போ இந்த சனிமேட்டுக்கு ஒரு ரேகை விதி ரேகை, சனிமேட்டுக்கு போறாங்க விதி ரேகை, அந்த விதி ரேகை புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிக்குது, கீழே இருந்து இல்லை சார். அப்படிங்கும் போது வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு பல வேலைகளை செஞ்சிருப்பார், அங்கே இங்கேயும் முட்டி மோதி 30 வயது இந்த புத்தி ரேகை வரும்போது 30 வயது, 30 வயதிற்கு மேல் ஒரு பர்மனண்டான ஜாப்பு, ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு அவருடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. நல்ல வருமானம், நல்ல பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மெயினான காரணம் கை நல்லா இருக்கணும், மேடுகள் நல்லா இருக்கணும், பெருவரம் நல்லா இருக்கணும், சூரிய ரேகையும் இருக்கணும். சூரிய ரேகை இருந்ததுன்னா புத்தி ரேகையிலிருந்து ஒரு விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா வாழ்க்கையில 30 வயசுக்கு மேல ஒவ்வொன்று சம்பாதிச்சு உழைப்பால் உயர்ந்தவர்கள், தன் முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூரிய ரேகை, இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில 30 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் டாப்புல இருக்கும். அவருடைய வாழ்க்கை நடத்தும் விதத்தில், அவர்களுடைய செயல்படும் விதத்தில், இப்போ ஒரு தொழில் அதிபர் இருக்கார், அவர் சின்ன வயசுல கஷ்டப்பட்டாரு, அப்படியே படிப்படியா ஒரு லேபரா இருந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்து அவருடைய செயல் திறமையால் புகழ் அடையக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி புத்தி ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போகும். நல்ல சிறப்பான அமைப்பு, வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த புத்தி ரேகையிலிருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். ஏதாவது ஒண்ணுதான் போகும், ஒரு சில பேருக்கு தான் எல்லாமே இருக்கும். இந்த புத்தி ரேகை புதன் மேட்டுக்கு போகுதுன்னா புத்தியை கொண்டு மிகப்பெரிய தொழிலதிபராக, மிகப்பெரிய தொழிலில் வல்லமை படைத்தவர்களாக, மிக சிறந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை நல்லா இருந்து புதன் மேடு நல்லா இருந்து இப்படி புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அவர்கள் மிகச்சிறந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய கைராசி டாக்டராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனா சட்டத்துறையில் சட்டம் படித்து ஒரு வழக்கறிஞராக, புகழ்பெற்ற வழக்கறிஞராக அவருடைய தொழிலில் நல்ல மிக பெரும் லெவலுக்கு பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு பெரிய வாத திறமையுள்ள வக்கீலாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நீதிபதிகளுக்கும் இந்த மாதிரி புத்தி ரேகை நல்லா இருந்து புதன் மேடு நல்லா இருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா நீதிபதியாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. நல்லா புரிஞ்சுங்க, புத்தியால் முன்னுக்கு வரக்கூடிய, சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடிய, பெரும் தனம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், அவர்களாக முயற்சி செஞ்சு சம்பாதிக்கணும்னா புத்தி ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகையிலிருந்து எந்த மேட்டுக்கு போனாலும் நல்ல பலன். அந்த கீழே இறங்கக்கூடாது சார். கீழே இறங்குச்சுன்னா மனசு கஷ்டம், மனம் துன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு மேட்டுக்கு லைட்டா கீழே இறங்கலாம். இப்ப இந்த புத்தி ரேகையிலிருந்து அப்படியே லைட்டா ஒரு ரேகை பிரிஞ்சு இப்படி வருது, அதாவது சந்திரன் மேட்டுக்கு கீழே இறங்குச்சுன்னா கதை, கவிதை, கட்டுரை மூலமாக திரைப்பட துறையில் வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்கள், அதாவது ஒண்ணுமே இல்லாம திரைப்பட துறைக்கு போயிருப்பாங்க, அதில் ஒரு பெரிய ஸ்டாரா நடிகரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இசை கதை, இன்னும் சொல்ல போனா கதை, கவிதை, கட்டுரையில சிறந்து விளங்கி அதன் மூலமாக திரைப்பட துறையில உள்ள புந்து அவர்கள் முதல்ல டைரக்டரா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நடிகரா மாறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரேகை வந்து ஒரு சில பேருக்கு இந்த ரேகை வந்து பாருங்க, நல்லா சொல்றேன், இந்த புத்தி ரேகை புத்தி பலமாக கொண்டு வாழ்க்கையில இப்படி 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 வரும். இப்படி வந்ததுன்னு வச்சுங்க, அவர்கள் புத்தியை கொண்டு இப்படி நல்லா இப்படி சந்திரமேட்டு பக்கம் லைட்டா வளைஞ்சிருக்கும். புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு, அதாவது திரைப்பட துறையில் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அரசியலில் புத்தியை கொண்டு அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கையில ஒரு குருமேட்டிலேயோ புதன் மேட்டிலேயோ ஒரு முக்கோணம் கண்டு புத்திரேகை நல்லா இருந்தா அரசியல் ராஜதந்திரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தியை கொண்டு தன் முயற்சியால் அரசியலில் முன்னேற வேண்டும் என்றால் புத்திரேகை நல்லா இருந்து குருமேட்டிலேயோ இல்லை புதன் மேட்டிலேயோ ஒரு முக்கோணம் இருந்து புதன் மேடோ இல்லை குருமேடோ உயர்வா இருந்ததுன்னா நல்ல ஒரு அரசியல் ராஜதந்திரியாக, அரசியல் தலை சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. தன் முயற்சியால் வாழ்வில் உயரக்கூடிய அமைப்பு புத்தி ரேகை உள்ளவர்களுக்கு. புத்தி ரேகை சிறப்பாக இருக்கும். முதல்ல வந்து ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருக்கணும், இறுதி ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருக்கணும், புத்தி ரேகை நல்லா இருக்கணும், விதி ரேகை சூரிய ரேகை
கை அமைப்பு நல்ல மென்மையா இருந்துருச்சுன்னா அவர்கள் வாழ்வில் கொடுத்து வைத்தவர்கள். ஒரு ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது, இந்த ரேகை மட்டும் நல்லா இருக்கும். வாழ்க்கையில அவங்க சுய முயற்சியினால வாழ்க்கையில நல்ல ஒரு அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். புத்தி ரேகை நல்லா இருந்து மிச்ச ரேகைலாம் நல்லா இருந்துருச்சுன்னா வாழ்வில் கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் தான் வாழ்வில் தன் முயற்சியால் வாழ்க்கையில வெற்றி பெற்று நல்ல வெற்றி வீரராக அவருடைய சுய சம்பாத்தியம் மூலமாக படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக புதன் வீடு நல்லா இருந்து புதன் ரேகை நல்லா இருந்தா தொழிலதிபராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்ல புதன் வீட்டுல ஒரு முக்கோணமோ குரு வீட்டுல ஒரு முக்கோணம் இருந்தா அரசியல் நிபுணராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சனி வீட்டுல நல்லா இருந்து சனி ரேகை இருந்து சனி வீடு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக இல்ல ஒரு நல்ல வேலை செஞ்சு அது மூலமா வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேடு நல்லா சிறப்பா இருந்ததுன்னா உயரிய பதவி, அதாவது நல்ல ஒரு பெரிய அரசாங்க உத்தியோகம், அரசு கான்ட்ராக்டர் அந்த மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேட்டுக்கு ரேகை போச்சு புத்தி ரேகை நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் நிபுணராக இல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய உயரிய பதவி அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட உருவாகும். புத்தி ரேகை பலமாக இருந்தால் தன் முயற்சியால் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். புத்தி ரேகை குறையில்லாம இருக்கணும். வெட்டு துண்டு ஏதாவது இருந்துன்னா புத்தி சரியில்லாம போயிடும் அர்த்தம். புத்தி ரேகை சிறப்பாக இருந்து மேல் நோக்கி ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா அந்த மேட்டோட காரகத்துவத்தின் வழியாக வாழ்வில் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு. இப்படிதான் நம்ம கையை பார்த்துக்கணும். 2 கையும் பார்க்கணும். கை வெண்மையா இருக்கான்னு பார்க்கணும், ரேகைகள் வெட்டு துண்டு இல்லாம இருக்கான்னு பார்க்கணும், புத்தி ரேகை சிறப்பா இருக்கான்னு பார்க்கணும். புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு நான் சொல்ற மாதிரி அமைவது ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த மாதிரி புத்தி ரேகைகள் பாருங்க, ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகை என்ன பண்ணுவாங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி அமையிறது இதெல்லாம் கோடியில ஒருத்தவங்களுக்கு 1000த்துல ஒருத்தவங்களுக்கு தான் அமையும். ஏன்னா இந்த ஒரு சில பேரோட கையில பார்க்கும்போது ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கும் ரேகைகளை. அதாவது ஆயுள் ரேகை வெட்டுப்பட்டிருக்கும், இந்த புத்தி ரேகை பாருங்க இப்படி போய் இதுல போய் ஜாயிண்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா இப்படி போய் இப்படி போவோம், இல்லைன்னா இப்படி போய் இப்படி இறங்கும். இந்த மாதிரி பல கோணங்களில் போயிருக்கும். இந்த மாதிரி போச்சுன்னா வாழ்வில் மற்ற ரேகைகள் மூலமாக தான் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க முடியும். புத்தியை கொண்டு தன் முயற்சியால் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொன்ன பார்த்தீங்களா, கரெக்டா புத்தி ரேகை அப்படி காம்பி மாதிரி இப்படி வரணும். இப்படி வந்ததுன்னா வாழ்வில் நல்ல சிறந்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போவார்கள். செல்வம் அதிகமாக பணம் சம்பாதி இன்னைக்கு இப்ப நம்ம பாக்குறது எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பணம் எப்படி வரும், எந்த ரேகை இருந்தா எந்த ரேகை மூலமா பணம் எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். புத்தி ரேகை மூலமா பணம் எப்படி வரும், பெரிய செல்வந்தராக எப்படி ஆவார்னா சுய முயற்சியால் ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா அந்த மேட்டின் வழியாக இவர்கள் பெரிய பணக்காரராவதற்கு வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்யும். விதியை மதியால் வெல்ல முடியும். ஆனா ஒரு சில பேருக்கு அந்த ரேகை அமைப்பு இருந்தால் தான் வெல்ல முடியும். எல்லாரும் வெல்ல முடியாது. ஒருத்தருக்கு மேடு நல்லா இருக்குன்னா அவருக்கு ஆசை மட்டும் நிறைய இருக்கும், அந்த ரேகை செயல்படுத்துவதற்கு சரியா வராது. அந்த புத்தி ரேகை நன்றாக இருந்து மேடுகளும் நன்றாக இருந்து பெருவிரலும் நல்லா இருந்து எல்லாமே ஒத்துழைச்சதுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு உன்னத நிலையை அடைவார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.